வணக்கம். காதலும் காமமும். திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அரவிந்தும் மீனாவும் காதலித்து திருமணம் செய்தவர்கள். அவர்களுக்கு 4 குழந்தைகள். வாழ்க்கை வெளியில் பார்த்தால் முழுமையான குடும்பம். ஆனால் காலம் காதலை மாற்றவில்லை, அதை வெளிப்படுத்தும் விதத்தை மட்டும் மாற்றியது. ஒரு காலத்தில் மீனாவை ஒரு நொடி கூட பிரிய முடியாத அரவிந்த் இப்போது அலுவலகம், வேலை, நண்பர்கள் என்று தன்னை மூழ்கடித்துக் கொண்டாள். மீனா அதை கவனித்தாள், ஆனால் கேட்கவில்லை. அவனுடைய சோர்வாகவே நினைத்தாள். மீனாவுக்கு பெற்றோர் இல்லை. அவளது தங்கை காவியா சிறு வயதிலிருந்து தான் வளர்த்தாள். இப்போது காவியாவுக்கு 24 வயது. படிப்பை முடித்து வேலைக்கு சேர்ந்திருந்தான். ஒரு நாள் இரவு, என்னங்க, காவியாவுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும், இனிமேல் தாமதம் பண்ணக்கூடாது. அரவிந்த் அமைதியாக தலையை அசைத்தான். பார்க்கலாம். அதன் பிறகு மாதங்கள் கடந்தன. ஒவ்வொரு முறையும் ஒரு வரம் வந்தான். இவன் சரியில்லை, அவன் குடும்பம் நல்லா இல்ல, வேலை நிலையானது இல்லை என்று ஏதோ ஒரு காரணம் சொல்லி மறத்து விடுவான். மீனாவுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது. ஏன் இப்படி எல்லோரையும் வேண்டான்னு சொல்றீங்க? அரவிந்த் சிரித்தான். காவியாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் தான். ஆனால் அவன் மனதில் ஓடிய உண்மை வேறு. காவியா வீட்டில் சிரித்து பேசும்போதெல்லாம் அவன் பார்வை அவளை தேடி சென்றது. அந்த பார்வையை அவனை வெறுத்தான். இது தவறு என்று தன்னைத்தானே எச்சரித்து கொண்டாலும் மனம் கேட்கவில்லை. அதே நேரத்தில் காவியாவும் அவனிடம் ஒரு மாற்றத்தை உணர்ந்தாள். அவள் அவனை எப்போதும் அக்காவின் கணவனாகவே மதித்திருந்தாள். ஆனால் இப்போது அவன் நடத்தை அவளுக்கு அசௌகரியமாக இருந்தது. அவள் மெதுவாக அவனை தவிர்க்க ஆரம்பித்தாள். அதை பார்த்த மீனா, உங்களுக்குள் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டபோது இருவரும் ஒரே நேரத்தில் இல்லை என்று சொன்னார்கள். அந்த ஒரே வார்த்தைதான் அந்த வீட்டின் அமைதியை உடைக்கப் போகும் புயலின் முதல் இடி முழக்கமாக இருந்தது. அடுத்த எபிசோட அடுத்ததுல ரொம்ப சின்சியரா, ரொம்பவே நிறைய திருப்பங்களுடன் இருக்கும். நீங்க பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நிறைய கதைகள் உங்களுக்கு வரும். நன்றி.